கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17/12/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கிருபையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. செல்லக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய காரியங்களை எல்லாவற்றிலும் தேவ பிரசனம் இவரோடு இருந்து ஆசீர்வதிக்கிட்டோமப்பா. எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவரை தேற்றி சகலத்திலுமே ஜெயிக்கும்படியாக செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17/12/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தேசமானது நன்மையை பார்க்கும்படி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக. உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபைக்குள் நிரப்புவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் சமாதானமானது எப்போதும் இருக்கும்படி செய்யுங்க. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, 19ஆம் தேதி திக்கற்ற பள்ளிகளோடு நம்ம இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்காக அநேக தேவைகள் உண்டு. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.